ஓகே. இப்ப நம்ப அவைலபிலிட்டி செட் எப்படி கிரியேட் பண்ணலாம்? அப்புறம் எப்படி அந்த ஃபால்ட் டொமைன், அப்டேட் டொமைன் அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க உங்ககிட்ட Azure அக்கவுண்ட் இருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அத ஓப்பன் பண்ணிட்டு, அங்க வந்து அவைலபிலிட்டி செட் அப்படின்னு சொல்லி நம்ம தேடினோம்னா, நம்ம அந்த அவைலபிலிட்டி செட் அந்த ரிசோர்ஸ்குள்ள போயிருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் நம்மகிட்ட ஏற்கனவே ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்னா, அந்த ரிசோர்ஸ் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏற்கனவே ஏசி 900 டெஸ்ட் ஆர்ஜின்னு ஒரு குரூப் இருக்கு. ஸோ நான் அத கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து அவைலபிலிட்டி செட் உடைய பேர் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஏசி 900 அவைல் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இங்க ஃபால்ட் டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 தான் நம்ம இப்போதைக்கு செட் பண்ண முடியும். ஸோ 3. ஸோ நம்ம அவ்வளோ தேவையில்லை. நமக்கு வந்து 2ன்னு செட் பண்ணிடலாம். அப்டேட் டொமைன் 5 இருக்கு. ஸோ நம்ம 4ன்னு சொல்லி நம்ம செட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஃபால்ட் டொமைன்னா நம்ம மனசுல வந்து ரேக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்க சொல்லும்போது அது காமன் பவர் சோர்ஸ் அண்ட் பிசிக்கல் நெட்வொர்க் ஸ்விட்சை வந்து ஷேர் பண்ணுது. அப்டேட் டொமைன் சொல்லும்போது அந்த அப்டேட் டொமைன்ல இருக்கிற விஎம்ஸ் வந்து அது வந்து ஆல் டுகெதர் சேர்ந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ மற்ற மிஷின்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த அப்டேட் டொமைனுடைய கான்செப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த அப்டேட் டொமைனை நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடலாம். அப்டேட் டொமைன் வந்து அவைலபிலிட்டி செட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அவைலபிலிட்டி செட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மெயின் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு போயிடலாம். ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். விர்ச்சுவல் மிஷின்ஸ் இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸில் வந்து நம்ம அவைலபிலிட்டி செட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே அதே மாதிரி நான் ரிசோர்ஸ் குரூப்பில் ஏசி 900 டெஸ்ட் ஆர்ஜின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே விர்ச்சுவல் மிஷின் 1. ஸோ இது டிஃபால்ட்டாக ஈஸ்ட் யூஎஸில் தான் எடுத்திருக்கு. ஏன்னா நான் இந்த ரீஜனில் தான் இந்த ரிசோர்ஸ் குரூப் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி செட். ஸோ இந்த அவைலபிலிட்டி செட்டில் ஏசி 900 அவைல் செட் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நான் இமேஜ் வந்து நான் வந்து உபுண்டுவே வச்சுருக்கேன். ஸோ நான் எப்படி இருந்தாலும் அந்த மிஷினில் லாகின் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை சூஸ் பண்ணுறோங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து நான் ஸ்டாண்டர்ட் B1 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ₹250 பெர் மந்த்து. ஸோ ஆனால் நம்ம அவ்வளோலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இமீடியட்டாக இதை வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஆனால் ஒருவேளை நீங்கள் இங்கே எல்லா சைஸும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட் ஃபேக்டர் இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது மிஷின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஷட் டவுன் பண்ண இல்லை அதை ரிமூவ் பண்ண மறந்துட்டிங்கன்னா அது காஸ்ட் இன்கர் ஆகும். அதனால் நீங்கள் இப்போதைக்கு அந்த B1 அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ காஸ்ட்டுங்கிற அந்த ஃபேக்டர்ஸில் வருது பார்த்தீங்களா? ஸோ இருக்கிறதுலே சீப்பு வந்து B1 தான். ஸோ நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எனேபிள்டுன்னே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. நம்ம ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு. ஸோ இப்போ வந்து நான் VM1 நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ VM1 வந்து இப்போ கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த VM1 வந்து எப்படி கிரியேட் ஆகும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஃபால்ட் டொமைன் வந்து நம்ம 2 சொல்லியிருக்கோம். ஸோ அப்படின்னா ஃபால்ட் டொமைன் 0, அப்டேட் டொமைன் வந்து 0ன்னு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது வந்து நான் VM2ன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி அவைலபிலிட்டி செட்டில் வந்து இது மற்றெல்லாம் ஸ்டாண்டர்டாக அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த VM வந்து கிரியேட் ஆகுது VM2. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு VM கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த VM கிரியேட் ஆகிருக்குன்னா நம்ம ஓகே ஃபஸ்ட்டு VM கிரியேட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம அவைலபிலிட்டி செட்டில் போயிட்டு அது எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு பாருங்களேன். தெரியுது இல்லைங்களா? இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த VM1 வந்து ஃபால்ட் டொமைன் 0, அப்டேட் டொமைன் 0ன்னு இருக்கு. இப்போ VM2 கிரியேட் ஆகும்போது நம்ம ஏற்கனவே 2 ஃபால்ட் டொமைன் சொல்லியிருக்கனால அது வந்து 1ன்னு வந்துடும். அப்டேட் டொமைன் வந்து 4 இருக்கு. ஸோ அதுவும் 1ன்னு வரும். அடுத்து VM3 வரும்போது இங்கே ஃபால்ட் டொமைன் வந்து நம்ம 2 தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது திரும்பவும் 0 ஆயிரும். ஆனால் அப்டேட் டொமைன் 4 இருக்கிறனால அது வந்து 2 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்து போயிட்டு நம்ம இன்னும் 2 VMs வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம VM3 கிரியேட் பண்ணுறோம். ஸோ VM2 வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அவைலபிலிட்டி செட்டில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். VM2 வந்து ஃபால்ட் டொமைன் 1, அப்டேட் டொமைன் 1. அப்படின்னா VM3 எப்படி இருக்கும்? 2 ஃபால்ட் டொமைன் தான். ஸோ அது திரும்பவும் 0ன்னு ஆயிரும். அப்டேட் டொமைன் வந்து 2ன்னு ஆயிரும் இல்லைங்களா? நம்ம இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா VM4ஐயும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ VM4 வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ எவ்வளோ VMs கிரியேட் ஆயிடுச்சு? VMs வந்து இப்போ கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த மீன் டைம் வந்து இன்னொரு VM கிரியேட் பண்ணலாம். VM5. VM5. இந்த VM5ல ஸோ இப்போ நம்ம வந்து 5th VM கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 5th VM கிரியேட் பண்ணும்போது நமக்கு அப்டேட் டொமைன் எப்படி வரும்? நம்ம அப்டேட் டொமைன் 4 தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ 0, 1, 2, 3. அதுக்கப்புறம் 5th VMக்கு எப்படி வரும்னா திரும்பவும் அது 0ன்னு ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இப்போ VMs வந்து எவ்வளோ கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 4 VM கிரியேட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவைலபிலிட்டி செட்டில் போயிட்டு எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VM1, VM2, VM3, VM4 4 கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபால்ட் டொமைன் பார்த்தீங்கன்னா 0, 1, அதாவது 0ங்கிற அந்த ரேக்கில் 1. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கில் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது திரும்பவும் 0ல், அப்புறம் திரும்பவும் 1. ஏன்னா நம்ம ஃபால்ட் டொமைன் 2ன்னு செட் பண்ணியிருக்கோம். அப்டேட் டொமைன் 4ன்னு செட் பண்ணியிருக்கனால 0, 1, 2, 3ன்னு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ VM5 வரும்போது என்ன நடக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் 0 வந்துடும். அப்டேட் டொமைன் திரும்பவும் 0ன்னு போயிடும். அப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 0வும் 0வும் ஒன்றா ரீஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா?
இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ VM5 வந்து கிரியேட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. கான்செப்ட் புரியுது இல்லைங்களா? ஸோ திரும்பவும் இது 0. ஸோ இங்கே 0க்கு பதிலாக 1ன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து 0 1 2 3. ஸோ இந்த 4 டொமைனில் ஏதோ ஒன்று வந்து திரும்பி ரிப்பீட் ஆகும். ஸோ வந்து ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 0 1 இந்த இது 2 0 1. ஸோ இது 2 டொமைனுக்குள்ள ரிப்பீட் ஆகும். இது வந்து 4 டொமைன் 0 1 2 3. ஸோ இந்த டொமைன்ஸ்குள்ளே வந்து அது ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1 1 பேர் அப்படின்னு சொல்லி, அதாவது VM2வும் VM5வும் ஒரு பேராக இருக்குது. ஸோ அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகும்போது இந்த பேர் வந்து ஒரு வேளை பேட்சிங் பண்ணாலும் இந்த பேர் வந்து பேட்சிங்க்கு போயிடும். ஆனால் 0 2 3 வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எண்ட் யூசரை பொறுத்த வரைக்கும் மிஷின்ஸ் வில் பி ஆல்வேஸ் அவைலபிள். ஓகேங்களா?